This video sponsored by Buymoti shopping app. Buymoti e-shopping application is the online shopping. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் Buymoti shopping app. Buymoti e-shopping application ஒரு ஆன்லைன் ஷாப்பிங். வணக்கம் நண்பர்களே, இன்று ஒரு திருக்குறள் கதை பற்றி பார்ப்போம். நாராயணன் ஒரு உயர் அதிகாரி. அவர் ஓய்வு பெற்ற அரசு அலுவலர். ஒரு நல்ல ஒரு போஸ்டிங்லேருந்து ஓய்வு பெற்றிருக்காரு. இவருக்கு ஒரு மகன். அவரையும் நல்லா படிக்க வச்சு சொந்தமாக தொழில் தொடங்குற வச்சு அதுக்கு தேவையான வசதியெல்லாம் பண்ணி கொடுத்துருக்காரு. ஆனாலும் இவர் ரிட்டையர்ட் ஆனாலும் நம்ம வீட்டில் சும்மா இருக்கக்கூடாது, ஒரு சின்னதாக தொழில் செய்யலாம் அப்படின்ட்டு தன்னோட நிலத்தெல்லாம் விற்று ஒரு 5 கோடி ரூபா பணமாக கையில் வச்சுருக்கிறாரு. அவங்க வீட்டுக்கு நம்ம என்னங்க யோசனையாக இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லைம்மா நான் ஒரு சின்னதாக ஒரு தொழில் தொடங்கலான்னு இருக்கேன், அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு இவர் சொல்ல, இந்தம்மா ஏங்க உங்களை மாதிரி ரிட்டையர்ட் ஆனவங்களாம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பொழுதுபோக்கு செஞ்சுக்கிட்டு கோயில் குளம் அப்படின்னு குடும்பத்தோடு போயிட்டு ஓய்வு எடுக்கிறாங்க. நீங்கள் அந்த மாதிரி இல்லாமல் மறுபடியும் எதுக்கு நம்ம வேலைக்கு போய் நீங்கள் உடம்பை வற்புறுத்தி செய்யணும்? ஒரு அமைதியான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு நமக்கு தேவையான வசதிகள் இருக்குது, அதனால் நம்ம எதுக்கு இனிமேல் தொழில் தொடங்கணும் அப்படின்னு இந்த அம்மா கேட்குறாங்க. இவர் இல்லை அதெல்லாம் முடியாது, நான் வேலை செய்து பழகினவன், என்னால் ஒரு இடத்துலலாம் உட்கார முடியாது, நான் ஒரு இடத்துல இருக்கணும்னா ஒன்று படுத்த படுக்கையாக இருக்கணும் அல்லது இறந்துடணும், இந்த உலகத்துக்கிட்டே போயிடணும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி சொன்னவங்க அந்த அம்மா சரி இவர்கிட்ட இனிமேல் வாக்குவாதம் பண்ணக்கூடாது அப்படின்னு உள்ளே போயிடுறாங்க. இவர் நல்ல வேலை, நம்ம தொழில் தொடங்குறதே நம்ம வீட்டுக்காரமாக பிடிக்கலை, நம்ம நிலத்தை விற்று ஒரு 5 கோடி ரூபா பணம் வச்சுருக்குன்னு சொன்னோமா இன்னும் அந்த அம்மாவுக்கு கோபம் வரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அமைதியாக போயிடுறாரு. ஒரு 2 நாளைக்கு அப்புறம் என்னங்க ஒரு மாதிரி இருக்கேன் அப்படின்னு அந்த வீட்டுக்காரமாக அவரை பார்த்து கேட்க, இல்லைம்மா நீ சொன்னதை பற்றி தான் யோசிச்சுட்ருக்கேன், நீ சொன்னது சரிதான், இந்த பிஸ்னஸ்லாம் வேணான்னு முடிவு பண்ணிட்டேன், எப்படியும் நம்ம பையனும் நல்லா தொழில் பண்ணுறான், நம்மக்கிட்டேயும் போதுமான நம்ம வாழ்க்கை நடத்துக்கிற தேவையான பணம் இருக்குது, அதனால் நீ சொல்கிறது தான் சரிதான், இனிமேல் ஓய்வு எடுக்கலாம், வீட்டில் இருந்து ஓய்வு எடுக்க போகிறேன், உன்னையும் கோயில் குளம் அழைச்சிக்கிட்டு வெளியூர்லாம் போயிட்டு நம்ம பேர குழந்தைங்களோட நேரத்தை பொழுதுபோக்குனா போதும்னு நினைக்கிறேன் அப்படின்னோடனே, பரவாயில்லைங்க நீங்கள் இந்த முடிவு எடுத்தது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்க. இதனால தான் நீங்கள் ராத்திரி பூரா தூங்காமல் பிறண்டு கொண்டு போயிட்டுருந்தீங்களா? நான் கூட வேறு என்னவோ பிஸ்னஸை பற்றி தான் யோசிச்சுட்டீங்கன்னு நினச்சேன், நல்ல முடிவு எடுத்துறீங்க அப்படின்னு இந்த அம்மா சொல்கிறாங்க. ஆனால் இவர் நம்ம நாராயணன் சார் தூங்காமல் இருந்ததுக்கு என்ன காரணம்னா, முதல் நாள் இரவு நம்ம பிரதமர் ஒரு 8 மணிக்கு அறிவிப்பு விட்டுருப்பார். என்னென்னா பழைய 1000 ரூபா 500 நோட்லாம் செல்லாது அப்படின்னு ஒரு அறிவிப்பு விட்டுருப்பார். இதனால தான் அவருக்கு ஒரு மனக்கலக்கம் அவர் தூங்காமல் இருப்பார். காரணம் என்னென்னா, இவர்கிட்ட 5 கோடி ரூபா பணம் இருக்குது. அப்போ இதை முழுசும் நம்மளால் வங்கியில் போய் செலுத்தி பணமாக்க முடியாது, ஒரு குறிப்பிட்ட தொகை தான் அதெல்லாம் செலுத்த முடியும். அப்போ மீதி பணம்லாம் அவருக்கு மிகப்பெரிய இழப்பு. இதை அவங்க மனைவிக்கிட்டையும் சொல்ல முடியாது. ஸோ இதனால தான் அவர் நைட்டு தூங்காமல் மன நிம்மதி இல்லாமல் இருக்கார். ஆனால் இந்த அம்மா அதுக்கு தெரியாமல் ஒரு எதிர்ச்சியாக என்கிட்ட ஒரு 1000-500 நோட்டு இருக்குது, இந்த மாதிரி பிரதமர் அறிவிச்சதுனால அந்த நோட்லாம் நம்ம உடனே போய் பேங்கில் மாற்றி நம்ம இது பண்ணிக்கலாம், நல்ல வேலை நம்மக்கிட்ட அதிகமான பணம் கையில் இல்லைன்னா நமக்கு எந்த ஒரு இழப்பும் இல்லைன்னா இந்த அம்மா ஒரு ஒரு இன்பமாக இருக்காங்க. ஆனால் இவருக்கு தான் தெரியும் அவர் எவ்வளோ ஒரு துன்பத்தில் இருக்கார், எவ்வளோ மனவேதனை இருக்காருன்னு. ஸோ இந்த கதையிலேருந்து நம்ம என்ன குறள் நமக்கு உணர்த்துதுன்னா, அறத்துப்பாலில் துறவறியவியல் அதிகாரம் 36 மெய்யுணர்தல், குறள் எண் 352. இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசறு காட்சியவர்க்கு. இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசறு காட்சியவர்க்கு. இதோட பொருள் என்னென்னா, மயக்கம் நீங்கி குற்றமற்ற மெய்யுணர்வை பெற்றவர்க்கு அம்மெய்யுணர்வு அறியாமையை நீக்கி இன்ப நிலையை கொடுக்கும். நன்றி, வணக்கம்.